Hello students, in the video will she has gone to the market, she has been to the market. இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சென்டென்ஸுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அடுத்து இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, அதாவது உனது தங்கை எங்கே போயிருக்கிறாள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவள் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னா she has gone to the market இப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவள் மார்க்கெட்டுக்கு போய்விட்டாள், ஆனால் இன்னும் வரலை, அவள் அங்கே தான் இருக்கிறாள் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதே நபர் ஒரு மணி நேரம் கழித்து உங்ககிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா அவள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம், அவள் மார்க்கெட்டுக்கு போய்விட்டு வந்து விட்டாள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸை ஜென்ரலாக, அதாவது பொதுவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா she has gone to the market, அவள் மார்க்கெட்டுக்கு போயிட்டா, அடுத்து என்ன பண்ணிட்டா, திரும்பி வந்துட்டா இல்லையா, அதுக்கு and come back அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை எங்கேயுமே பேசும்போதும் எழுதும்போதும் பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது அவள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டாள், இந்த சென்டென்ஸுக்கு she has gone to the market and come back அப்படின்னு எங்கேயும் பயன்படுத்த மாட்டாங்க. அதற்கு பதிலாக என்ன சென்டென்ஸ் பயன்படுத்துவாங்க அப்படின்னா she has been to the market, இந்த சென்டென்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிவிட்டாள் அப்படிங்கிற மீனிங். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன், கம்பேக் அப்படிங்கிற வேர்டு எங்கேயுமே இருக்காது. ஆனால் இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங், அதாவது she has been to the market அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டா அப்படிங்கிற மீனிங். இப்போது she has been to the market இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா she has gone to the market and come back இந்த மீனிங் தரும். ஓகே, அதாவது அவள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிவிட்டாள் அப்படிங்கிற மீனிங் தரும். ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அருண் எங்கே இருக்கான், நான் அவங்கிட்ட பேசணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவன் ஆஃபீஸுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படி சொல்கிறது, he has gone to the office அப்படின்னு சொல்லணும். ஓகே, இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங், அவன் ஆஃபீஸுக்கு போயிட்டான், இன்னும் வரல, அவன் அங்கேயே தான் இருக்கிறான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி அவன் வந்ததும் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அல்லது ஈவினிங் ஆச்சு, அவன் அருண் வந்துட்டார். அப்போ நீங்கள் திரும்ப அவங்ககிட்ட சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அக்கா அருண் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. அக்கா அருண் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை ஃபுல் சென்டென்ஸாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதாவது அருண் ஹேஸ் கான் டு த ஆஃபீஸ் அண்ட் கம் பேக். அதாவது இந்த சென்டென்ஸ் தவறு கிடையாது, 100% இது கரெக்டான சென்டென்ஸ். ஆனால் எங்கேயும் பயன்படுத்த மாட்டாங்க. அப்போது இந்த சென்டென்ஸுக்கு பதிலாக என்ன சென்டென்ஸ் பயன்படுத்துவாங்க அப்படின்னா அருண் ஹேஸ் பீன் டு த ஆஃபீஸ், அருண் ஹேஸ் பீன் டு த ஆஃபீஸ் நீங்கள் இப்படி தான் சொல்லணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஃபோன் ரிங் ஆகுது, சரிங்களா? ரிங் ஆகினோடனே நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க. எதிர்த்து உள்ளவங்க பேசுகிறாங்க, உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. இதை எப்படி சொல்கிறது, she has gone to the temple. ஓகே, அடுத்து ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுது. கேட்குறாங்க மறுபடியும் உங்கள் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை எப்படி சொல்கிறது, எஸ் she has been to the temple, எஸ் she has been to the temple. ஓகே, அதாவது he has been to the doctor அப்படின்னா அவன் டாக்டரிடம் போயிட்டு வந்திருக்கான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். he has been to சென்னை many times அப்படின்னா அவன் சென்னைக்கு பல முறை போயிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போது உங்களுக்கான சென்டென்ஸ், அதாவது நான் கடைக்கு போயிட்டேன். அடுத்த சென்டென்ஸ் நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தால் காமெண்ட்ரில் டைப் செய்யவும்.